Hi friends, welcome back to our channel Double Dhamaka. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்துப்பீங்க நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருந்தது. லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கினோம், அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ எல்லாமே இன்வால்மெண்ட்டாக பண்ண முடியல. ஆக்சுவலாக 7 month அந்த மாதிரி இருந்தேன் பார்த்துக்கோங்க. அதனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தேமுல அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். டெக்கரேஷன் ஐட்டங்கள்லாம் பார்த்தா நிறைய ப்ரைஸாக இருக்குது. என்னடா நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீயை விட ஹை ப்ரைஸஸில் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்மளோட ட்ரீக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான ட்ரீ. ஸோ நிறைய ஹெவியாக போட்டாலும் சரிஞ்சிரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தேடி தேடி வாங்கினோம். அதோட மெயினாக குட்டி குட்டியாக க்யூட்டாகவும் இருக்கணும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் எங்களோட டார்கெட்டாக இருந்தது. அதுக்காக இந்த பாலை சூஸ் பண்ணோம். இது வந்து சேம் கலரில் இருக்குது. கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருந்தது. பட் இந்த பால், நம்ம எடுத்திருக்க பால் வந்து 24 பால்ஸ் வந்து 1 kg அந்த மாதிரி ஆஃபரில் இருந்தது. ஸோ அதை ஒன்று அழகாக தூக்கிட்டு வந்துட்டோம். ஸ்கை ப்ளூ கலரில் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதை தூக்கிட்டு, லைட்ஸ்லாம் இந்த தடவை சூப்பராக போட்டிருந்தாங்க. பட் லைட் செட்டிங் போட்டு அதை வந்து பாப்பா எடுத்துருவாளோ அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த லைட்டுமே வாங்கலை. பட் லைட்டில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது, நல்லா இருந்தது. இந்த மாதிரி ரீத்து, தொப்பியில் வந்து நிறைய மாடல்ஸ் இருந்தது. கிறிஸ்மஸ் கேப் இருக்குல்ல, அதெல்லாம் போடுறது. பட் ஹேடனுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தொப்பிலாம் வேண்டாம் அப்படின்ட்டான். பாப்பா நம்மளுக்கு இந்த விண்டருக்குள்ளே தொப்பி போட்டாலே கையில் எடுத்துடுறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்ததுன்னு பார்த்துட்டு அதனால வந்துட்டோம். அடுத்தது வந்து இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஒயிட் கலர் ட்ரீ, அப்புறம் மிக்சர் கலர்ஸில், அதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்தது. எல்லோரும் வந்து வாங்குறதுக்காக பார்த்துருந்தாங்க. எங்ககிட்ட இருக்குது இந்த சைஸில் தான் இருந்தது. 1.5 kgன்னு போட்டிருக்காங்க. நாங்கள் 1 kg என்னமோ அப்படின்னு வாங்கியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பார்த்துட்டு வந்திருக்கிறது. லூலுக்கு வந்தாலே அப்படி தான், நிறைய ஐட்டங்கள் அவங்க வந்து டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா கூட வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பயங்கர லைனு. எல்லோரும் நின்று ஆசையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் சாண்டா கிளாஸ் பக்கத்தில் நின்று அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இயர் எண்டு சேல் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லேயுமே ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு அவங்க இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் எல்லா இடத்துலையும் உள்ள மாதிரி தான், ஆஃபர்னாலே ஒரு லிமிட்டடு வெர்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கு தான் போட்டிருப்பாங்க. அதனால் நாங்கள் அதில் இப்படி மொத்தமாக வச்சுருந்தாங்க. சும்மா பார்த்தோம். பட் ஹேடனுக்கும் ட்ரெஸ் இருக்குது, பாப்பாவுக்கும் ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்குமே கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடும், நம்ம இந்தியாவிலேருந்தே. இருந்தாலும் நமக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தா ஒரு நல்லா ஹாப்பியாக இருக்கும். என்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு இருக்குது, என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது நியூவாக வந்திருக்கா அப்படிங்கிறதுல பார்க்கறதுல ஒரு ஆசை. அதனால் அப்படியே பார்த்தாச்சு. இப்போ விண்டர் கிளாத் வேறு போட்டிருக்காங்களா, அங்கங்கே இந்த மாதிரி போட்டுருவாங்க 1/2 kg 1 kgன்னு. இப்போ அப்படியே நம்ம மெதுவாக பெண்களுக்கான உலகத்தில், சின்ன பிள்ளைங்களுக்கான உலகத்தில் என்ட்ராயிருக்கோம். செம்ம கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ். விண்டர் தானடா, அப்போ இங்கே நம்ம கலெக்ஷன்ஸ் ரொம்ப போட முடியும். ஒரு ஜாக்கெட் தானே போடுவோம் நீங்கன்னா, அதுலேயே சும்மா வெரைட்டியாக இறக்கியிருக்காங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லான க்யூட்டான ஜாக்கெட்ஸ் இருந்தது. நல்லா திக்கான ஃப்ராக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்க மாதிரி இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாத்தையும் பார்க்க எனக்கு எதை உடனே தெரியல. பட் வந்து ஒரு விண்டருக்கு ஒரு ஜாக்கெட் போதாதா அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் என்ன ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து லூலுக்கு வரும்போது என்ன ஒரு இதில் வருவேன்னா, எதுவும் வாங்குகிறோம் அப்படின்னு இல்லை, எல்லாமே பார்க்குறோம் அப்படிங்கிற ஹாப்பினஸில் தான் வருவேன். அதனால எனக்கு அது பெருசாக தெரியாது. இதெல்லாம் வெல்வெட் ஃப்ராகு, செம்ம திக்காக அப்படி இருந்தது. இதெல்லாம் ஒன்று விண்டருக்கு போட்டாலே அழகாக இருக்கும், க்யூட்டியாக இருக்கும். நம்ம பிள்ளைங்க நிறைய கலர்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ செம்ம ஹாப்பியாக நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் பார்க்க மட்டும் பிடிக்கும்னு சொல்லுங்கள், பார்த்தாலே போதும், அப்படி ஒரு ஹாப்பி ஆயிடுவோம். இது வந்து எத்தனிக் வியர் செக்ஷன், லேடிஸ்க்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஊரில் வந்து ஒவ்வொரு இடத்துல, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு ஃபேமஸான கிளாத் இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடிக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ பேஸ்டல் கலர்ஸ், அவ்வளோ பிரைட் கலர்ஸ்ன்னு, அப்புறம் நிறைய ஒர்க்கு, அப்புறம் ஆர்கன்ஸா மெட்டீரியல், என்னென்ன மாடல்லாம் உண்டோ எல்லா மாடலுமே அங்கே இருக்குது. நம்ம குவைட்டில் தான் இருக்குமா இல்லை இந்தியாவில் இருக்குமான்னு எனக்கே டவுட் வந்துட்டு. லூலுவில் இந்த தடவை எத்தனிக் வேர் செம்ம கலெக்ஷன். பட் ஒரு 15 kg ஆகும். அரௌண்ட் 3000க்கு மேலே தான் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே இதாகுது. ஸோ ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வாங்கலாம். ஏன்னா நம்ம இப்போ கிறிஸ்மஸ், நியூ இயர் கூடவே சேர்ந்து பொங்கல்லாம் வருதுல்ல, சில பேர் வந்து நல்லா வாங்கி இது பண்ணுவாங்க. அது உங்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லாமே டாப் நாச் கலெக்ஷன்ஸாக இருந்தது. இந்த கலர்ஸ்லாம் அவ்வளோ பிரைட் கலர்ஸில் இருந்தது. எனக்கு இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு க்ரீன்னா எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதெல்லாம் நான் எடுக்கலை, ஏன்னா நம்ம இது எப்போவா ரேராக தான் போடுவோம். அதேமாதிரி இது ஒரு ஹைட்டில் இருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து எல்லாமே ஃபுல் லென்த்தாக மாறிடுமா, அதனால நான் வந்து ரொம்ப சூஸ்தியாக தான் வாங்க முடியும். ஸோ மேலே நல்லா சுற்றி நம்ம வந்து ரொம்ப டயர்டாயிட்டோம். ஸோ இப்போ வந்து லூலுவில் வந்து சாட் கார்னர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சாட் ஐட்டம்லாம் என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரேட்.
அவங்களுக்கு வந்து சாட் வந்து எங்கேயாவது நல்லா கிடச்சதுன்னா சாப்பிடுவாங்க. ஸோ லூலூவில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதெல்லாம் என்னோடய ஃபேவரட். இந்த வடை, பஜ்ஜி, சமோசா இதெல்லாம் என்னோடய ஃபேவரட். எங்கள் 2 பேத்துக்கு டேஸ்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசம். அவங்க அப்படியே வேறு மாதிரி டேஸ்ட் பார்ப்பாங்க, நான் இந்த மாதிரி டேஸ்ட்டு. பட் எங்கே எது கிடைக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிடுவோம். இது வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தஹி, சமோசா சாட் அப்படி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாட்டி, வடை, பப்ஸு, சமோசா இதெல்லாம் நான் சாப்பிட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு வந்து ஈவினிங் டைமில் எனர்ஜி வேணும்ல, அதுக்காக. இங்கே வந்து நிறைய கேக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளம் கேக் தானே எல்லோரும் வாங்குவாங்க கிறிஸ்மஸோட. ஸோ அதில் வந்து நிறைய வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸஸ்லேயும் நிறைய ரெடிமேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கேக் இருந்தது. பட் நம்ம வந்து ப்ளம் கேக் வந்து யாரும் ரொம்ப சாப்பிடாததன் காரணமாக கேக் வந்து வாங்கலை. அப்படியே அங்கேருந்து நெஸ்டோக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது, அதுவும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே நம்ம வாங்கிட்டு வந்திருக்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் எடுத்து நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து டெக்கரேஷன் பண்ணிட வேண்டியதுதான். இந்த குட்டி குட்டி ஐட்டங்கள் தான் வாங்கியிருந்தோமா, அதெல்லாம் போட்டுட்டு இந்த ஸ்டார் தான் முதல்ல ஐகானிக், இதுதான் வேணும்னு தம்பி சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ எல்லாம் போட்டு நம்மளோட சீரியல் செட்டெல்லாம் போட்டு அப்படியே நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை ஜொலிக்க விட்டாச்சு. இதுதான் கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஃபுல் இது. எல்லாமே டெக்கரேஷன்லாம் முடிச்சோன்னே பார்க்கவே நல்லா வந்துட்டு அப்படியே ஒரு கிறிஸ்மஸ் வைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு வீட்டில். உங்கள் வீட்டிலலாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கீங்களா? இல்லை நீங்கள் குடியில் கூட நிறைய பேர் வைப்பாங்கன்னா அதெல்லாம் வைக்கலை. நம்ம வந்து இப்போ கபோர்டை க்ளீன் பண்ணலாம், நியூ இயர்க்குள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு எடுத்திருக்கோம். அப்போ தான் நிறைய ஐட்டங்கள், எனக்கு தெரியாத ஐட்டங்களே கிடைக்குது. அங்கங்கே அது இதுன்னு போட்டு வச்சுருந்துருக்கேன். சின்ன சின்னதாக வாங்கின திங்ஸ் எல்லாம் எப்போனாலும் தூக்கி தூக்கி உள்ளே தான் உடச்சி வைப்பேன். இப்போ எல்லாத்தையும் நீட் பண்ணி தனித்தனியாக வைக்க போகிறேன். நிறைய இந்த பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இது பாப்பாவோட குட்டி வயசு ஃபோட்டோ, பாஸ்போர்ட்டுக்காக எடுத்தது. பாஸ்போர்ட்டுக்கு எடுத்தது தானே ஹேடன்? பாப்பா எப்படி மாறிட்டா பார்த்தியா? பாஸ்போர்ட்டுக்காக எடுத்த ஃபோட்டோ. பொட்டு நிறைய கிடச்சிருக்கு. இது என்னோட பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ. இதான் நான் பாஸ்போர்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் அங்கங்கே கிடக்கு, ரொம்ப நாள் ஆகிட்டு நீட் பண்ணி. இது ஹேடனோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. எல்லா ஃபோட்டோவும் அங்கங்கே போட்டிருக்கேன். இனிமேல் இதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும், ஒதுக்கணும். இந்த குட்டியோண்டு இடத்துக்குள்ளே தான் இவ்வளோத்தையும் அள்ளி டம்ப் பண்ணி வச்சுருந்துருக்கேன். நம்ம எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா வெளியே போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு வீட்டு பக்கம் வெளியே எங்கேயும் போக வேண்டாம். இனிமே வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு வெளியே போனால் போதும். அதுதான் எங்களோட பிளான். முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத கம்மி பண்ணி எல்லாரும் சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். பட் பிள்ளைங்களுக்கு ஒன்ஸ் கிளைமேட் ஒத்துக்கிட்ட பின்பு இந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லதில்ல. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைனா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.